மதிவாணன் சார் உங்ககிட்ட தான் இது நான் சொல்லணும்னு இருக்கிறேன். மதிவாணன் சார், இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். இது இந்த டேஷ்போர்டு வந்து யார் வேணால் போய் பார்க்கலாம். இது எல்லாமே ஓப்பன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடியது. அந்த கார்டு 3 கார்டும் ப்ளே பண்ணுங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவை ப்ளே பண்ணுங்க, அப்புறம் தமிழ்நாடை ப்ளே பண்ணுங்க. இந்திய அளவில் எவ்வளோ பேரை ரீச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அடுத்து தமிழ்நாடு அளவில் எவ்வளோ பேரை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், அடுத்து தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ பேர். இதை செய்யாத ஒரே ஒரு மாவட்டம் எது அப்படின்னா சென்னை மட்டும்தான். இதில் வந்து எதுவுமே செய்யலை. நாங்கள் ஒருவேளை இந்த பெருநகரங்களுக்கெல்லாம் இது பொருந்தாதோ அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இதை செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது. இதை சென்னை பண்ணலை அப்படிங்கிறதையும் நாங்கள் பணிவோடு பதிவு செய்ய விரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சியில். சரியா? உங்களுக்கு ஒன்றும் தர்ம சங்கடமெல்லாம் இல்லை? எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய ட்ரக் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தின் கீழ் செயல்படுத்தக்கூடிய ஒரு முன்னெடுப்பை அறவே செய்யாத ஒரு இடமாக சென்னை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இப்போ இந்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் சார். சார், இந்த ஐடி விங்கு பிரசாத் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த விசாரணை, இந்த புலன் விசாரணை இந்த அளவிற்கு வேகமாக போயிட்டு இருக்கா, இல்லை இதுக்கு வேற ஏதாவது உண்மையான நோக்கம் தான் காரணமா? இந்த பிரசாந்த் விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்திய ஒன்றிய அரசு ஏதோ ஒன்று பண்ணுச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்னோட ஒரே ஒரு கேள்வி, டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு கேஸில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. 5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஹெராயின், சுமார் 70,000 கிலோ ஹெராயின் குடோனில் இருந்தது, காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே போச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதுக்கும் சேர்த்து அடுத்த மேடையில் பதில் சொன்னார்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகே, இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக பிடிப்படுற மாநிலங்களில் நம்பர் 1 மாநிலம் வந்து குஜராத்துடைய முத்ரா துறைமுகத்தை யாரும் மறக்கக்கூடாது. அங்கே பிடிப்படுறதுலாம் என்ன ஆகுதுன்றதுன்னு தெரியல. இப்போது கடந்த வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2800 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அதில் 7000 பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 4000 பேர் யாருன்னா வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க ட்ரெயின் மூலயமா இந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு வர்றதா ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அப்படின்னா என்ன, அதர் மாநிலங்கள், அதாவது குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து வேலையை தேடி வரவங்க ட்ரெயின் மூலயமா இதை எடுத்துன்னு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதில் 7000 பேரில் 4000 பேர் இப்படி தான் வராங்களே உள்ள. இது சம்பந்தமாக ஒரு வழக்கு வரும்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வேல்முருகன் வந்து சொல்கிறாரு, தமிழ்நாடு அரசு இதை வந்து சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக இந்த விஷயத்தை கையாளுதுன்றதை நான் தெரிவிச்சுட்டு, இந்த பிரசாந்த் என்ற ஒரு நபர், அதாவது அதிமுகவுடைய ஐடி விங்கு செயலாளராக இருக்கார். எனக்கு ஒரு சின்ன விஷயந்தான், அதாவது கடந்த ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் டெல்லியில் யாரையோ ஒரு நபரை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே வேக வேகமாக வந்து ஒரு ஆஃபீஸர், போதை தடுப்பு பிரிவு ஆஃபீஸர் ஞானேஸ்வர் சிங்னு நினைக்கிறேன், அவர் வந்து இதற்கு பின்னாடி திமுக இருக்குன்னு வேக வேகமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் அவருக்கு பெயில் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பெயில் கொடுக்குறாங்க, எங்களால் நிரூபிக்கப்பட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திமுகன்னு வேக வேகமாக வேலை செய்கிற என்டிபிசி, அதே மாதிரி அமலாக்கத்துறை எல்லாருமே ஏன் வந்து அதிமுகன்ற பேரை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எங்களுக்கு வந்து வழக்கு நேர்மையாக போகணும், இதோட ஆணி வேறு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த வழக்கு போயிட்டு இருக்குது. இந்த வழக்கு சம்மந்தமாக அதுக்கு மேலே நம்ம இதை விவாதம் பண்ண முடியாது, ஏன்னா நிலுவையில் இருக்கும்போது அதுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா, இது வந்து அரசியல் ரீதியாக சென்னை மாநகர காவல்துறை இதை கையாளலன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஏன்னா நாங்கள் எங்கேயுமே யாரை பற்றியும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லல. காவல்துறை வந்து இது சம்மந்தமாக இது வரைக்கும் ஃபுல் ப்ரெஸ் மீட்டு பெருசாக கொடுக்கல. அவங்க சொன்ன மாதிரி உடனே ஒரு முத்திரை குத்தி அதில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முத்திரை குத்துனாங்கல்ல, அந்த மாதிரி முத்திரை நாங்கள் குத்தலை. ஒரு வழக்காக இது போகுது.
வழக்காக போகும்போது சட்டப்பிரகாரம் இது போகும்போது இதோட முடிவு நல்லா இருக்கும், மக்களுக்கு தேவையான வெளிப்படையானது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து இந்த ஐடிவிலேருந்து எடுத்துட்டாங்க. இல்ல அவங்க வந்து நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவம் நடக்கும்போதே அதை சேஞ்ச் பண்ணாங்க. அது இப்ப மாத்தல. அது சரி, ஆனா அப்ப மாத்திருந்தாலும் இப்ப மாத்திருந்தாலும் மாத்த வேண்டிய அவசியம் என்னன்றதான் என்னோட கேள்வி. அதோட கால நேரத்தை பத்திக்குள்ள நான் சொல்ல வரல. அப்போ உங்க ஸ்டாண்டையே நீங்க மாத்திக்கிறீங்க, நாங்க அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தோம். அதே மாதிரி வழக்கு வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். இந்த ஒரு வழக்கு சம்பந்தமாக பேசும்போது இது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லா தலைமுறையும் சேர்த்து பாதிக்கப்பட்டுரும், அடுத்த தலைமுறையும் சேர்த்து பாதிக்கப்படும். அதனால் இந்த நாளில் நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுக்கணுன்றது என்னுடைய எளிமையான கோரிக்கை. ஓகே சார், நம்ம நிறைய முன்னெடுப்புகளை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு நினைவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஆமாம், நிறைய செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 10,665 வழக்குகள் பதிவுப்பட்டிருக்கு. ஒரு 19 ஃபாரினர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 14,934 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு. 28,383 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி 63,848 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி 98 இதர போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. 2023 வந்து 10,256 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 14,770 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 2024 6,053 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 9,750 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம், அவேர்னஸும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோமே தவிர, அதுதான் நான் சொன்னேன். உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை வந்து சிறப்பாக அணுகுறாங்க, இன்னும் சிறப்பாக அணுகணும்னு சொல்லி பாராட்டு பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த மாதிரி நம்ம இல்லை. நம்முடைய மாநில அரசு வந்து திமுக அரசு தளபதியோட ஆட்சியில் வந்து சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்துக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, நடுநிலையாக சொல்லப்படுற இந்த சிபிஐ, ஈடி இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இது சம்பந்தப்பட்ட ஆட்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படணும். அதாவது திமுக இல்லாத திமுக மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வேகமாக பதிவு பண்ணுற இவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க மேலே இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஓகே ஓகே, அப்போ அதையும் அவங்க கருத்தில் கொண்டு வந்து இது செயல்படணும். அதாவது சென்ட்ரல் ஏஜென்சி ரொம்ப பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக இதை வந்து அணுகுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஒரு உதவி ஆணையர், அதே மாதிரி துணை காவல்துறை கண்காணிப்பாளர், 1368 சட்ட ஒழுங்கு காவல் நிலையங்கள், அதே மாதிரி 100 மதுவிலக்கு அமலாக்க பிரிவு நிலையங்கள், அதே மாதிரி 42 கடற்சார் காவல் நிலையங்கள், இதெல்லாம் வந்து நம்ம அலர்ட் கொடுத்து எந்த நேரமும் வந்து செயல்பட வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ மக்களுக்கான அரசாங்கம் நம்ம நடத்துகிறோம். இதில் நாங்கள் வந்து திரும்பவும் சொல்கிறேன், பிஜேபி பண்ண மாதிரியோ அதிமுக பண்ண மாதிரி நாங்கள் எந்த இடத்துலையும் அரசியல் பண்ண விரும்பலை. வெளிப்படையான விசாரணை இது நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. சீக்கிரத்தில் நல்ல முடிவு இதில் வரும். ஓகே.